இன்றைய நாள் 3/11/2025 திங்கட்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் பிரியாளவன். பனசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுர அரசாங்கத்தில் இழைக்கப்பட்ட அநீதி மனமுருகிய நீதிபதி இளஞ்செழியன். சட்டவிரோத மதுபான எதிர்ப்பு நடவடிக்கையின் போது ஏற்பட்ட வன்முறை மோதலை தொடர்ந்து 10 பேர் கைது. முல்லைத்தீவில் இளைஞன் ஒருவர் வாள்களுடன் கைது. வவுனியா பல்கலைக்கழக மாணவன் மரணம், போலீசார் தீவிர விசாரணை. தெலுங்கானாவின் லொரி பேருந்துக்கு நேர் மோதி விபத்து, 20 பேர் உயிரிழப்பு, பலர் காயம். ஆப்கானிஸ்தானின் இந்து குஷ் பகுதியில் 6.2 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். 50 ஆண்டுகால மேல் நீதிமன்ற நீதிபதி சங்க வரலாற்றில் தலைவராக ஒரே ஒரு தமிழனாக நான் தான் தெரிவு செய்யப்பட்டேன் என முன்னாள் நீதிபதி இளஞ்செழியன் தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். 61 வயது முடிவடைவதற்குள் பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும், அதுதான் சட்டம். ஆனால் என்னுடைய கஷ்ட காலம் 8 நாட்களுக்குள் ஓய்வு காலம் வந்துவிட்டது. 2024 ஆண்டு 50வது பொன்விழாவை உயர் நீதிமன்றம் நிகழ்த்தியது. இதற்கு நானே தலைமை தாங்கினேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அனுர ஆட்சியேற்றதும் எனது தலைமையில் அனுரவை சந்தித்தோம். எனது ஓய்வு காலம் குறித்து சிங்கள நீதிபதிகள் ஜனாதிபதியிடம் தெரிவித்தார்கள். மேலும் ஜனாதிபதியாக வந்தவரை முதலாக சந்தித்த நீதிபதியும் நான் தான் எனவும் குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி ராமநாதபுரம் பகுதியில் சட்டவிரோத மதுபான எதிர்ப்பு நடவடிக்கையின் போது போலீஸ் விசேட அதிகாரிகளுடன் ஏற்பட்ட வன்முறை மோதலை தொடர்ந்து 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 5 ஆண்களும் 5 பெண்களுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் என போலீசார் தெரிவித்தனர். சட்டவிரோத மதுபான உற்பத்தி அல்லது விநியோகத்தில் ஈடுபட்ட ஒரு சந்தேக நபரை அதிகாரிகள் கைது செய்த போது அந்த சம்பவம் நிகழ்ந்தது. குடியிருப்பாளர்கள் குழு தலையிட்டு அதிகாரிகளை தாக்கி சந்தேக நபரை வலுக்கட்டாயமாக விடுவித்ததாகவும் பின்னர் அவர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் 2 போலீஸ் அதிகாரிகள் காயமடைந்து சிகிச்சைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 16 முதல் 45 வயதுக்குட்பட்ட ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்தவர்கள். சம்பவம் தொடர்பில் ராமநாதபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மூங்கிலாறு தெற்கு உடையார்கட்டு பகுதியில் வீட்டில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞன் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுக்குடியிருப்பு விசேட புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து நேற்றைய தினம் 2/11/2025 அன்று விசேட சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அச்சோதனையின் போது குறித்த வீட்டிலிருந்து 1 கிலோகிராம் 250 கிராம் கஞ்சாவும் 2 வாள்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதனுடன் தொடர்புடையதாக 24 வயதுடைய இளைஞர் ஒருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த இளைஞனுக்கு ஏற்கனவே கஞ்சா தொடர்பான வழக்குகள் இருப்பதாகவும் ஆரம்ப விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட இளைஞனையும் மீட்கப்பட்ட கஞ்சா பொதியையும் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியா பல்கலைக்கழகத்தில் தகவல் தொழில்நுட்ப பீடத்தில் 1ஆம் ஆண்டில் கல்வி பயிலும் மாணவர் ஒருவர் சனிக்கிழமை காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக திடீர் மரண விசாரணை அதிகாரி சுரேஷ் தெரிவித்துள்ளார். எனினும் இந்த மரணத்திற்கு பகிடிவதை காரணமாக இருக்கலாம் என மாணவரின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இவ்வாறு உயிரிழந்தவர் அனுராதபுர ஜெயசிறிபுர பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய மாணவர் என தெரிவிக்கப்படுகின்றது. வெள்ளிக்கிழமை மாலை முதல் நள்ளிரவு வரை பல்கலைக்கழகத்தில் மாணவர்களின் மது விருந்துபசாரம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது குறித்த மாணவனுக்கு மது கட்டாயப்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளதாக உறவினர்கள் தெரிவிக்கின்றனர்.
நள்ளிரவு 12 மணி அளவில் குறித்த மாணவனை பிரிதொரு மாணவனின் விடுதியில் மாணவர்கள் கொண்டு சென்று விட்டுள்ளனர். சனிக்கிழமை காலை குறித்த மாணவன் எழுந்திருக்காத நிலையில் ஏனைய மாணவர்கள் குறித்த மாணவனை பூவரசன்குளம் வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்ததாக பூவரசன்குளம் போலீசார் தெரிவித்தனர். மாணவர் உயிரிழந்த போது அவரது உடலில் கணிசமான அளவு மதுபான செறிவு இருந்திருக்கலாம் என சந்தேகிப்பதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். தொடர்வது இந்திய செய்திகள். தெலுங்கானாவின் ரங்காரெட்டி மாவட்டத்தில் இன்று காலை சரளைக்கற்களை ஏற்றிச் சென்ற லொரியொன்று அரசு நடத்தும் வீதி போக்குவரத்து கழக பேருந்து மீது நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த துயரச் சம்பவத்தில் 3 மாத குழந்தை உட்பட குறைந்தது 20 பேர் உயிரிழந்தனர் மற்றும் பலர் காயமடைந்தனர். 70 பயணிகளுடன் தந்தூர் டிப்போவைச் சேர்ந்த பேருந்து ஹைதராபாத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த போது எதிர் திசையில் இருந்து வந்த லொரியுடன் மோதி இந்த விபத்து நிகழ்ந்தது. மோதலின் தாக்கம் மிகவும் கடுமையாக இருந்ததால் லொரிட்டியன் சரளைக்கற்கள் பேருந்து மீது விழுந்து பல பயணிகள் கீழே சிக்கிக் கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். தொடர்வது உலகச் செய்திகள். ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பகுதியில் ஆயிரக்கணக்கான மக்களை கொன்ற நிலநடுக்கத்தின் 2 மாதங்களுக்கு பின்னர் 6.3 டிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் USGS தெரிவித்துள்ளது. இந்து குஷ் பிராந்தியத்தில் உள்ள மசார் இ ஷெரீப் நகருக்கு அருகிலுள்ள கோல்மில் 28 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 17 மைல் ஆழத்தில் அந்நாட்டு நேரப்படி அதிகாலை 12:59 மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டதாக USGS ஞாயிற்றுக்கிழமை இரவு முதல் திங்கள் இரவு வரை தெரிவித்தது. தலைநகர் காபூவை தளமாக கொண்ட AFP செய்தி நிறுவனத்தின் நிருபர்களால் இது உணரப்பட்டது. ஆப்கானிஸ்தானின் இந்து குஷ் பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை 6.2 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது. அமெரிக்க புவியியல் ஆய்வு மையத்தின் தகவல் நிலையம் வடக்கு ஆப்கானிஸ்தானில் 28 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் குல்மிலிருந்து மேற்கு தென்மேற்கே 22 கிலோமீட்டர் தொலைவில் மசார் இ ஷெரீப் நகருக்கு அருகில் மையப்பகுதி அமைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பனேசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panesiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சிகளை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.